திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தின் துவக்கத்திலே 1ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார். அதை தொடர்ந்து இந்த சகோதரி நமக்கு வேறு வார்த்தையை தந்தார்கள். ஆனால் அதே வார்த்தையை தான் மறுபடியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன். யார் உங்களை திக்கற்றவர்களா விட்டாலும் நான் உங்களை நிச்சயமாக திக்கற்றவர்களா விட மாட்டேன். அல்லேலூயா. உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. இவர்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து அவர் மரித்த போது, அவர் உயிர்த்தெழுந்த நேரத்திலும் கூட இவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால ஒரு மேல் வீட்டில் போய் அவர்கள் கதவை பூட்டி கொண்டு என்ன நடக்குமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லாரும் ஒரு திக்கட்டு நிலைமையில ஆகிட்டோமே, இவர் நம்பி வந்து இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள மாறிட்டோமே. மூணு வருஷம்தான் இவர் கூட இருந்தோம். இந்த 3 வருஷத்துல நம்ம தொழிலை விட்டுட்டோம், நம்முடைய எல்லா காரியத்தை விட்டுட்டோம், ஒரு திக்கட்டு நிலைமையில இருக்கிறோமே சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் திக்கற்றவர்களா விடாதபடிக்கு மறுபடியும் ஒரு மரணத்திலிருந்து எழும்பி, கல்லறையிலிருந்து எழும்பி அவரிடத்துல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. நம்முடைய துக்கங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கலக்கங்கள் எதுவாக இருந்தாலும், நம்ம வேதனைகள் எதுவாக இருந்தாலும், மனிதர்கள் நம்மை அநேக நேரத்தில் உதாசீனப்படுத்துகிறவர்களா இருந்தாலும், சோத்திரம், ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல நம்மளை திக்கற்று போக விட மாட்டார். அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம மனுஷர்கள் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க. நம்ம செய்கிற நன்மைகளை அவர்கள் அற்பமாக பேசுகிற அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகிறது உண்டு. சோத்திரம். அற்பமா பேசி நம்மளை குற்றப்படுத்துகிற நிறைய விஷயங்கள் நமக்கு வருகிறது உண்டு. அந்த நேரத்துல கூட நம்ம இந்த மனுஷனால் இவ்வளவு மன காயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம இந்த நேரத்தில் எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற போதுதான் அந்த சூழ்நிலை நமக்கு புரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு, நீ பயப்படாது என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர், அவர் முதலாவது மரணத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் இனிமேல் தான் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. எப்படி வருவார் சொன்னால், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் உதிக்கிறது போல, உதித்து உடனே மறைகிறது போல, மின்னல் அடிக்கிற நேரத்துல ஒரு இமை பொழுதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும்படியாக அவர்களை மறுரூபமாக்கி அழைத்து அவர் ஸ்தோத்திரம் மத்திய ஆகாயத்தில் அழைத்து கொண்டு செல்வார் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களிலே வசனங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரம் கடைசி வசனங்கள்ல சில வசனங்களை வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க பல ஜென்மங்கள் இருக்கிறது, பல பிறவிகள் இருக்குன்னு சொல்லி. அப்படி அல்ல. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரிப்பதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால்தான் இயேசுவும் ஒரே தரம் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே தடவை உயிர்த்தெழுந்தார். சோதர இனி அவர் தரிசனமாவார். எப்படி தெரியுமா? சோதர இரண்டாம் தரம் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரண்டாம் தரம் அவர்களை ரட்சிக்கும்படிக்கு தரிசனமாவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அருமையானவர்களே, அப்படியானால் நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும் சொன்னா, அவர் எப்பொழுது வருவார் என்பதற்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னு சொன்னா, அவர் வருகிற நாளையும் நாளையும் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். நினையாத நேரத்தில் அவருடைய வருகை இருக்கும். நம்ம எப்ப நினைக்காம இருக்கிறோமோ அந்த சமயத்துல கூட வரலாம். நாம் தூங்குற சமயத்துல வரலாம், நாம் விழித்திருக்கிற சமயத்துல வரலாம், இல்லாட்ட ஏதாவது வேலைகள் செய்கிற நேரத்துல வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசுவின் வருகை நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவர் வருவார் என்கிற வார்த்தை நிச்சயமா நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்கான அடையாளங்கள் ஆண்டவர் சொன்னபடியே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறது மட்டுமல்லாமல் உலக நடைமுறையிலையும் நாம் அநேக நேரத்திலே நாம் அதை கண்கூடாக பார்க்கவும் முடிகிறது. அதுக்கு நாம் கட்டாயப்படுத்தப்படக்கூடிய நிலைமையும் வருகிறது. அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு செய்தியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்னென்ன சோதரம், ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தை அநேகர் திருடுகிறார்கள் என்று சொல்லி, ஆதார் ஐடி தான் இப்போ தனி மனிதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இப்ப அதையே மாற்ற போறாங்க. அல்லேலூயா. அப்ப இனி அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் வருது. இப்ப 10 வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனா இனி இந்த ஆதார் ஐடியை புதுப்பிக்கணுங்கிற ஒரு கட்டாயமான நிலைமைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் தனி மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். யாரும் அரசாங்கத்தின் பார்வையிலேயோ உலகத்தின் பார்வையிலேயோ நாம் தப்ப முடியாதுன்னு ஒரு கண்டிஷன்ல ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு நியூஸை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சென்னையில வளர்ப்பு பிராணிகளுக்கு சிப்பு பொருத்துறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரியாது. வளர்ப்பு பிராணி நாயாக இருக்கலாம், முயலாக இருக்கலாம், ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் சிப்பு பொருத்துவதற்கான தமிழ்நாடு அரசுடைய ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் அதற்கு சிப்பு பொருத்தினா காணாமல் போனால் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்திருக்கிறது. இனி இந்த அடையாள அட்டைகள் எல்லாம் ஒன்று குளறுபடி ஆகிற போது, இதையும் தகவல்கள் திருடுகிறார்கள் சொல்லப்படுகிற போது எல்லாமே சிப்பு மாடலுக்கு மாற்றப்படுகிற ஒரு கட்டாயம் நமக்கு வரும். அல்லேலூயா. இப்போ சோதரம் ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து இது கட்டாயமா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க பண்ணி கொடுக்காட்டா உங்களுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்படும் என்கிற ஒரு கட்டாயம் வருகிற போது எல்லாரும் காத்து கடந்து அதை சரி பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே போல கட்டாயப்படுத்தப்படுகிற ஒரு நேரங்கள் வருகிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் வருகையும் ரொம்ப சமயமா இருக்குது. அப்போ அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மரிக்காமல் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவார்கள். இதை குறித்து நம்ம கடந்த வாரங்களை நம்ம தியானித்தோம். அதுக்கு ஒருபாடு என்ன நடக்கும்? அதுக்கு ஒருபாடு 7 ஆண்டுகள் பூமியில யாருடைய ஆட்சி நடக்கும் சொன்னா, அந்தி கிறிஸ்து என்கிற ஒருத்தனுடைய ஆட்சி நடக்கும். அல்லேலூயா. அவனை குறித்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலே அது மிருகத்தின் ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆட்சி தெரியுமா? மிருகத்தின் ஆட்சி. ஸ்தோத்திரம். அந்த 7 தலைகள் உள்ள மிருகம், அந்த மிருகத்தின் ஆட்சி இருக்கும். பாருங்க, மிருகத்தின் ஆட்சி இருந்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கும். நீங்க பாப்பீங்கன்னா எப்படி மிருகம் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்கன்னா, சோத்திரம் பாருங்க, ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு நாடுகள் இருக்கிறது. அதனுடைய அடையாளம் மிருகத்தினுடைய அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது, சின்னத்தினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய ரூபா நோட்ல நம்ம ஒரு மிருகத்தை பார்க்க முடியும். என்ன மிருகம்? நம்ம வைத்திருக்கிற ரூபா நோட் இருக்கு தெரியுமா, அதுல ஒரு மிருகம் இருக்கு. என்ன மிருகம்? சிங்கம். அல்லேலூயா. சரி, அது மட்டும் இல்ல, நமக்கு இந்திய நாட்டினுடைய அடையாளத்தை குறிப்பதற்கு ஒரு சின்னம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன சின்னம் சொன்னா, 4
4 தலையுள்ள சிங்கத்துடைய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மிருகத்தை வைத்து தங்கள் நாட்டை அடையாளப்படுத்துகிற ஒரு சம்பவம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அதே இது ஸ்தோத்திரம் ஐரோப்பா யூனியன் தேசங்களுடைய கூட்டமைப்பு நாடுகளுடைய அடையாளமாக எதை குறிப்பிடப்படுகிறது சொன்னால், ஒரு பெரிய ஒரு காளை மாடு, அந்த பயங்கரமா இருக்கிற அந்த காளை மாட்டுல ஒரு ஸ்திரீ அவள் மதுபான கிண்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறது போல ஒரு சிம்பல் வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், எல்லாவற்றையும் குறிக்கும்படியாக ஒரு சிம்பல் உருவாக்குறாங்க. அது லோகோ என்று சொல்வார்கள். என்னது லோக தெரியுமா உங்களுக்கு? லோகோன்னா தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. நம்ம சொல்லணும்னு சொன்னா சோதர தமிழ்நாடுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஒரு கோபுரத்தை வச்சு சுத்தி ஒரு ரவுண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அப்படிதானே? சோத்திரம். இப்ப டாடா காரு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இது டாட்டால உள்ள காருன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த டீயை ஒரு மாடல்ல போட்டிருப்பாங்க. இது மகேந்திரால உள்ள காரு அப்படின்னு அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. அந்த எம்ம ஒரு மாடல்ல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதே போலத்தான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலேயோ இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படும். எந்த பொருட்களை வாங்குவதற்கு முடியாது, விற்பதற்கு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடும். அந்தி கிறிஸ்து தன்னுடைய அடையாளத்தை எல்லாருக்கும் அவன் கொடுத்து விடுவான். அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து என்கிற பெயரில் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கிறிஸ்து என்று சொன்னால் ரட்ச அல்லது அபிஷேகிக்கப்பட்டவர், தலைவனாக ஏற்படுத்தப்பட்டவர் சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தலைவராக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லி 2வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல ஸ்தோத்திரம் பூமியின் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக இவன் தன்னைத்தானே உயர்த்துவான், தனக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கணும்னு சொல்லுவான் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். போன வாரத்தில் அதை குறித்து நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுனால அடுத்த பகுதிக்கு நேராக போக வேண்டி இருக்கிறதுனால வேகமா போயிட்டு இருக்கிறேன். அப்போ 3 வருஷம் அவன் தன்னை சமாதானத்தின் தூதனாக காட்டிக்கொள்வான். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சாதகமா இருந்தது போல அவன் செயல்படுவான். அதுக்கு பிற்பாடு அவன் தன்னுடைய சுய காரியத்தை அவன் தெரிவித்து தன்னுடைய சிலையை எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைப்பதற்கான எல்லா சூழலையும் உருவாக்குவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாழான அருவருப்பு அங்கே கொண்டு வைக்கப்படும். இதே போல ஒரு சம்பவம் முந்தின நாட்கள் நடந்தது. எருசலேம் தேவாலயத்திலே பாழான அருவருப்பை கொண்டு வைத்தார்கள். எப்ப தெரியுமா? தள்ளுபடி ஆகமத்தில் இருக்க மக்கோபையர் நாட்களிலே ஸ்தோத்திரம் அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிற்பாடு நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். பாபிலோனுக்கு அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் மேதிய பெர்சியா ராஜ்யம் வந்தது. அதுக்கு அடுத்தால கவனிங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தால கிரேக்க ராஜ்யம் வந்தது. கிரேக்க ராஜ்யத்துக்கு அடுத்தால அந்த ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டது. அதுல ஒருவன் ஸ்தோத்திரம் அந்தியோக்கிய எப்பிபானஸ் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க கூடாது, நியாய பிரமாணத்தை கை கொள்ளக்கூடாது, இந்த யூதர்கள் விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லி அவன் பல உபாயங்களை பண்ணி அது எல்லாவற்றையும் அனுசரிக்கும்படியாக ஸ்தோத்திரம் யூதர்களை கட்டாயப்படுத்தினான். அந்த கட்டாயப்படுத்துகிற நேரத்தில் தான் ஒரு கூட்டம், நான் ஏற்கனவே உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறேன், ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கா வைராக்கியம் மாறாட்டி அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் மாறாட்டி பிரிந்து தங்களை காத்து கொண்டார்கள். அவர்கள் தான் பரிசேயருடைய கூட்டம். அல்லேலூயா. சோத்திரம். சிலருக்குள்ளால நம்பிக்கை இல்லை. சோத்திரம். உயிர்த்தெழுதல் கிடையாது, சோத்திரம் தேவதூதன் கிடையாது என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிடித்திருந்தார்கள். அவர்கள் தான் சதிசேயருடைய கூட்டம். அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள்.
இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம், இவர்களோடு ஒத்துப்போன்னு சொல்லிட்டு ஒத்து போனார்கள். அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இப்படி 4-5 பிரிவுகள் எல்லாம் வந்தது. இதுல ஒரு கூட்டம் தான் என்னன்னா, நம்ம உயிரை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை பாதுகாக்கணும், இதுக்காண்டி ஜீவனை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கிய பாராட்டி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சாதான் மக்கபேயருடைய கூட்டம். இந்த மக்கபேயர் கூட்டத்துல ஒரு மனுஷன் இருந்தான், மத்தினியான் இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னான், அல்லேலூயா, சரித்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாரும் சரிந்து விழுந்து விடாதீங்க. சோதர கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சோதர இந்த சரித்திரம்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு, நம்ம பைபிளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு வேண்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணான்னா, யூதனுடைய தலைவனாக இருந்தான். அப்போ அந்த தளபதி ஒருத்தன் வரான், வந்து தேவாலயத்துல பஞ்சியை பலியிடும்படியாக வரும்போது, சோதரன் இவனை கட்டாயப்படுத்த, நீ தானே தலைவன், வா முதல்ல நீ வந்து பலி செலுத்த அப்படின்னு. இவன் பலி செலுத்த போன பட்டயத்தை வாங்கி எவன் பலியிட சொன்னா அவனுக்கு தலையை வெட்டி போட்டான். சோத்திரம். அவனுக்கு தலையை வெட்டான். கூட இந்த சேவர்களுடைய அவங்களெல்லாம் கொல்லப்பட்டாங்க. சோத்திரம். அதுல இருந்து அவன் ஒரு புரட்சி ஆரம்பித்து யூதருடைய நியாய பிரமாணத்துக்கு வைராக்கியமா இருந்து நிறைய யுத்தங்களை பண்ணினான், நிறைய சண்டைகள் பண்ணான். அதுல ஒரு கூட்டம் இவங்க கூட சேர்ந்துச்சு. சோத்திரம். லேலோயா. ஆமா, கடைசியில சோத்திரம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவங்க தந்திரமாக ஒருத்தர் பின் ஒருத்தராக அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் சம்பவங்கள். ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டி நின்ற ஒரு கூட்டம் இருக்கிற அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே பஞ்சியை கொண்டு வந்து தீட்டுப்படுத்தும்படியாக ஒரு ராஜா வந்தான். அதே போல இந்த அந்தி கிறிஸ்துவும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். அப்பந்தான் இந்த யூதர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், நீ எங்களுடைய மேசியா கிடையவே கிடையாது. லேலூயா. எங்க மேசியா எப்படி பண்ண மாட்டார், எங்க கிறிஸ்து எப்படி பண்ண மாட்டார்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்பார்கள். அப்பொழுது அவர்கள் அநேகர் கொலை செய்யப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் அநேகர் தேவனுக்காக, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்காக, மேசியாவுக்காக அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்க்கும்படியாக விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7 வருஷங்களில 7 விதமான ஸ்தோத்திரம், அங்கே பலவிதமான வாதைகள் அங்கே பூமி முழுவதும் கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம். அதான் நம்ம பார்க்கிற 7 எக்காலம், 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோப கலசங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த 7 ஆண்டுகளும் பயங்கர கொடுமையா இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல யூதர்களுக்கு தான் அதிகமான இரக்கம் கிடைக்கும். புற ஜாதிகளிலே ஏற்கனவே மனம் திரும்பி கைவிடப்பட்டவங்க அவர்கள் ஸ்தோத்திரம் ஒருவேளை தங்களுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கிற போது ஒருவேளை இரத்த சாட்சியா மரித்தாதான் அவங்களுக்கு ஆண்டோடைய ராஜ்யத்துல போக முடியுமே தவிர வேற வாய்ப்புகள் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் வேதம் அதற்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் மனம் திரும்பவில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் பரலோகத்து தேவனுக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறது நமக்கு ஒரு கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நம்ம நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த 7 ஆண்டுகள் முடிகிற நேரத்துல ஸ்தோத்திர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அப்போ மரணத்திலிருந்து வந்தார், மத்திய ஆகாயத்தில் வருவார். அடுத்தால ஸ்தோத்திர 7 ஆண்டுகள் முடிகிற போது அவர் மறுபடியும் வருவார். எங்க வருவார்னா ஸ்தோத்திரம் ஒலிவ மலை மேல் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பொழுது எப்படி வருவார்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்துல வருவார். வந்து என்ன நடக்கிறது, நம்ம அதான் போன வாரம் கொஞ்சம் நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். அது கூட ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும்,
போவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவமலை நடு மையத்திலே தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கால் எதிராக கிளம்பு போம். அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு வருவார். அவர் வருகிற போது எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு நேராக திரும்பி வருவார்கள். எதற்கு சொன்னா அதை பிடித்து கொள்ள முடியாது வருவார்கள். அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து யுத்த நாளிலே போராடுகிறது போல போராடுவாராம். அல்லேலூயா. அப்பந்தான் யூதர்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்பொழுது யூதர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல 19வது வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வருகிற போது அந்தி கிறிஸ்துவும் பிடிக்கப்படுகிறான், கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறான். ரெண்டு பேரையும் பிடித்த ஆண்டவர் எங்க தள்ளுவார்னு அக்னி கந்தகம் எரிக்கிற கடலில் நினைச்சுவாரு, தள்ளி விடுவார். ஸ்தோத்திரம். இவங்களுக்கு மேல ஒரு கெட்டாட்டு ஒருத்தன் உண்டு. அவன் யாரு? அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் கெட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் பழைய பாம்பா சாத்தான். 20வது அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 20:1 வாசிங்க வேகமாட்டு. பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் வலு சர்ப்பம், 7 தலைகளை உடைய வலு சர்ப்பம் சொல்லி நம்ம 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் தூதனாக இருந்தவன் வலு சர்ப்பமாக இருக்கிறான். இன்னைக்கு வலு சர்ப்பத்தை வைத்து என்ன செய்யறாங்க? நிறைய இடத்துல வணங்குறாங்க. அல்லேலூயா. அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வலு சர்ப்பம் என்னது? அதுதான் இந்த உலகத்தை, முழு உலகத்தை கெடுத்தது என்று சொல்லி நமக்கு தெரியுது. ஸ்தோத்திரம். அந்த வலு சர்ப்பம் அது பிடிக்கப்பட்டு 1000 வருஷம் அது பாதாளத்தில் அடைத்து தள்ளப்பட்டு கட்டி வைக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவும், அதாவது அந்தி கிறிஸ்து அவன் மிருகமாக இருந்தாலும் மனுஷ உருவுல தான் இருப்பான். அல்லேலூயா. ஆமா, அவன் பிடிக்கப்படுகிறான். அவனுடைய ராஜ்யம் முற்றுமாக கவிழ்க்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவனுடைய தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறான், அக்கினி கடலில் தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா, வலு சர்ப்பம் பிடிக்கப்பட்டு அது பாதாளத்திலே 1000 வருஷம் அது அடைத்து வைக்கப்படுகிறது. இந்த 1000 வருஷம் பிசாசு பாதாளத்தில் இருக்கிற போது என்ன நடக்கும் சொன்னா, ஆண்டவருடைய ஆட்சி என்ன நடக்கும்? பூமியில நடக்கும். அல்லேலூயா. நீங்க பாப்பீங்கன்னா தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும்
வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. தானோ என்றென்றைக்கு நிற்கும். இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு சோதர ஆயுதத்தை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து, பணங்களை வைத்து, எண்ணெய் கிணறுகளை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற ராஜ்யங்கள்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு நாள் நொறுக்கப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நொறுக்கி சோதர பிசாசின் ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி சோதர ஆண்டவர் தம்மை என்றென்னைக்கு நீங்காத ஒரு நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமாக இருக்கும். பாருங்க, இந்த உலகத்துல 5 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு ரொம்ப போராட்டம். இப்போ ஆண்டவர் 1000 வருஷம் அவர் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், சோதரி எருசலேமின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். அது என்னது? வாசிங்க அந்த வசனத்தை எடுத்து. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35 வசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், மகாராஜாவினுடைய அது ராஜாவின் நகரம் அல்ல, மகாராஜாவுடைய நகரம். அல்லேலூயா. எருசலேம் மகாராஜாவுடைய நகரமா? அது சின்ன ஒரு இடம். அது மகாராஜாவுடைய நகரமா? ஆண்டவர் இயேசு சொன்னா அது மகாராஜாவுடைய நகரம் தான். அந்த மகாராஜா யாருன்னு சொன்னா இயேசு தான் அந்த மகாராஜா. அல்லேலூயா. இன்னைக்கும் எருசலேமில ஒரு வாசல் திறக்கப்படாமல் இருக்கிறது, பூட்டிய வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேசியா இந்த வழியா தான் அவர் வருவார் என்று சொல்லி அந்த இடத்தை ரொம்ப பத்திரப்படுத்தி பூட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த வாசலை திறக்காம. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. அந்த மகாராஜாவுடைய நகரம், அந்த நகரத்துக்குள்ளால இயேசு பிரவேசித்து அவரே ராஜாதி ராஜாவாக 1000 வருஷம் அரசாளுவார். அந்த 1000 வருஷம் அரசாளுகிற போது சாத்தான் இருக்க மாட்டான். இந்த உலகத்திலே சாத்தான் இருக்கிறதுனாலதான் பாவமும் இருக்குது. சோத்திரம். சாத்தான் அவன் இருக்கிறதுனாலதான் ரொம்ப வேதனை உண்டாயிட்டு இருக்குது. இவனை பிடிச்சு கட்டி வச்சாச்சுன்னா சோதரன் இவன் பூமியிலே இல்லை அப்படின்னு ஒரு தீங்கும் பூமியில இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த 7 வருஷம் முடிகிற போது ஆண்டவருக்கு 1000 வருட அரசாட்சி நிச்சயம் தொடங்கும் பூமியில. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் 23வது வசனம், 22 23 வாசிங்க. 24வது அதிகாரம் 23 24. அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின் விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்வார் என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நீங்க பாப்பீங்கன்னா ஏசாயா 65வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே பாலகனும் உண்டாயிரார்கள், 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவன் ஆகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். கவனிங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இந்த ஆளுகையில் என்ன நடக்கும் சொன்னா ஸ்தோத்திரம், இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான்.
100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சியில முழுவதும் பரிசுத்தவான்கள் தான் இருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லவில்லை. யாரே இருப்பாங்க தெரியுமா? பாவியே இருப்பான். அல்லேலூயா. அது எப்படி இருக்க முடியும்? சோத்திரம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏசு ஏசுன்னு சொல்லி ஓடுறோமே, நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படி நம்ம சிந்திக்க தோணும். அதை நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்றேன். இயேசுடைய அந்த 1000 வருட அரசாட்சியில பாவி இருப்பான், ஆனா பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. சோத்திரம். அப்படியே அவனுடைய ஜென்ம சுபாவத்தின்படி ஏதாவது செய்தா கூட அவனுக்கு அதற்கேற்ற பலன்களை யாரு கொடுப்பாங்கன்னா பரிசுத்தவான் தான் கொடுப்பாங்க. ஆனா பிசாசுடைய தூண்டுதலால அவன் நிச்சயமான பாவம் செய்யவே மாட்டான். சோத்திரம். ஏன்னா அவருடைய ஆட்சியில யாரும் பாவம் செய்ய முடியாது, யார் தீங்கு செய்ய முடியாது. நீதியின் நேர்மையும் தான் அவருடைய ஆட்சியில இருக்கும் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவருடைய ஆட்சியில இன்னொரு சம்பவம் கூட இருக்குது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்க மாட்டை போல வைக்கல் துண்ணும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த காலம் எப்போ வரும்? இப்ப அப்படி நடக்குதா? இல்ல. பசுவும் ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்குமா? முடியாது. எல்லாமே எதிரும் புதிருமா இருக்குது. ஸ்தோத்திரம். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளுமா? முடியாது. கன்றுக்குட்டி பாலசிங்க காளை எல்லாம் ஒருமித்து இருக்குமா? அது நடக்கவே நடக்காது. ஸ்தோத்திரம். எப்பவுமே அது ஒரு கூட்டம் இறையா பார்க்கும், இன்னொரு கூட்டம் எதிரியா பார்க்கும். இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. மிருக ஜீவன்களுக்குள்ளால ஒற்றுமை இருக்காது. சோத்திரம். அந்த மாமிச வாட சோத்திரம் கொடூரமான விலங்குகளை அதை கடித்து குதறும்படியாக எப்பொழுதும் செய்து கொண்டு கடூரமாக அதோடைய கொடூர குணங்கள்லாம் மாறிவிடும். அப்போ ஆண்டோடைய ஆளுகையில கொடூர குணமுள்ள மிருகங்கள் எல்லாம் சாதுவா நிச்சயம் மாறிடும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு. சோத்திரம். எப்ப பாவம் செய்தாங்களோ, எப்ப தீங்கு செய்தாங்களோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாட்ட செய்து மாறிட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்படும் பசுவும் கரடியும் கூடி மேயும். எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தைகள். சிங்கம் மாட்டை போல வைக்கல் தின்னும். அப்ப சிங்கத்துக்கு ஆகாரம் என்னதான்? வைக்கோல். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நோவாவுடைய பேழைக்குள்ளால சிங்கம் என்னதான் சாப்பிட்டுருக்கோம்? வைக்கோல் தான் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா அங்க நோவாவுடைய பேழைக்குள்ளால சிங்கம் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆகாரம் இருக்குது, ஆனா அது ஒண்ணுமே தொட முடியாது. சோத்திரம். தானியலே சிங்கக்கு மேல போடும்போது இறை விழுந்திருக்கு, சிங்கத்தால சாப்பிட முடியல. வாயை கட்டிட்டார் தூதனை கொண்டு. இப்ப அவர் வாயை கட்டிட்டாருன்னா தொட முடியாது. ஸ்தோத்திரம். ஆனா அடுத்தால வாயை திறந்தாரு. யாரெல்லாம் தானியலுக்கு விதமான கூட்டுதாரணங்களோ எல்லாருக்கும் குடும்பமா கிடைச்சு 10 பேருடைய குடும்பமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30-40 பேர்கிட்ட வந்துருந்துச்சுதாங்க கிடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப ஆண்டவர் கட்டுனதுதான். சிங்கத்தின் வாயை கட்டுனதுதான். நீ புள்ளதான் தின்னு சொன்னா புள்ளதான் தின்னும். சோத்திரம். வேற எதுவுமே செய்யாது. நம்ம தான் பழமொழியெல்லாம் சொல்லி ஓஞ்சி போய் இருக்கிறோம். புலி என்ன பசித்தாலும் புல்லை தின்னாது, ஆனா தின்னும். அது எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி இந்த பூமியில வரும்போது. ஸ்தோத்திரம். அத ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியோங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வான் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியோங்கள் அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்னாடி அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த பிலாத்து கூட வெட்கப்பட்டு போயிடுவான். சோதரம் இயேசு இடத்துல அவன் கேட்கிறான், உம்முடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது, நீ ராஜாவா அப்படின்னு. நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது கிடையாது, இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யமா இருந்துச்சுன்னு என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பாங்க. அல்லேலூயா சோதரம். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது, பரலோகத்துக்குரியது. பரலோகத்துல எந்த தீங்கும் கிடையாது. அந்த ராஜ்யத்தை தான் அவர் இந்த பூமியிலே அவர் உருவாக்குவார். அந்த ராஜ்யத்தை தான் பூமியில அவர் செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல பிசாசு கிடையாது. பிசாசு 1000 வருஷம் எங்க போயிருவான்னு அவன் பாதாளத்துக்குள்ள போயிருவான். அந்த மனுஷர்ப்ப தள்ளப்பட்டிருக்கிறது. மிருகங்களுடைய அந்த மிருகத்தையும் மிருகத்தின் சொருபத்தையும் வணங்கினவர்கள் எல்லாரும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. 7 வருஷத்துல நம்ம சமாளிச்சுக்கலாமா? 7 வருஷத்துல சமாளிக்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக எல்லாமே பிரச்சனை தான். கவனிங்க. அப்போ சுத்திரம் 1000 வருட அரசாட்சியில ஸ்தோத்திரம் நாம் பிரவேசிக்கணும். எப்படி பிரவேசிக்கணும் சொன்னா, குடிமக்களாக அல்ல. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். ம் 24 உங்க பைபிள்ல இருக்குதா? அஞ்சியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதில் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அல்லேலூயா. எந்த குரூப் எல்லாம் இப்போ உயிரோட வருது தெரியுமா? ஸ்தோத்திரம். யாரெல்லாம்? ஆண்டவருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றார், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்து இருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை, இரத்த சாட்சியாக மரித்த ஆத்துமாக்கள். அப்போ அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலையும் இரத்த சாட்சியாக மரிக்கிற நிறைய பேர் மரிப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில மரிப்பார்கள். இப்பொழுது நிறைய பேர் மரிக்கிறாங்க, இதுவரை மரித்திருக்கிறாங்க, இன்னும் மரிக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துடைய நாட்கள்ல அதிகமான அந்த இரத்த சாட்சிகளுடைய மரணம் இருக்கும். அவர்களும் மிருகத்தையாவது அந்த சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டு. இந்த முத்திரை போடாம யாரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சோத்திர இந்த 1000 வருட அரசாட்சியில உயிரோட எழும்புவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். அவங்க எழும்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். முதல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகையில ஒரு கூட்டம், அவருக்கு காத்திருக்கிறவங்க மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவாங்க. அடுத்தால 1000 வருட அரசாட்சியிலையும் சுத்திரம் இரத்த சாட்சியா மரித்தவர்கள், இந்த 7 வருஷத்துல இரத்த சாட்சியா மரித்தவர்கள் உயிரோட எழும்புவாங்க. அந்த 1000 வருடம் இயேசுவோடு கூட சேர்ந்து இந்த பூமியை அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? புரிஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இனி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஆண்டவர் ஆறுதல் தருவார் சொல்லிட்டு தானே நல்லா இருக்காது.
இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதுனால, அவர் உற்சாகப்படுத்தினதுனால உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். அப்போ 1000 வருடம் அரசாண்டார்கள். அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிழவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் மற்றவங்களாம் உயிரோடு எழும்பல. அதுக்கு ஒரு பாடம் உயிரெழும்பக்கூடிய உயிர் தள்ளக்கூடிய அந்த சம்பவம் இல்லை. கடைசியில் ஒன்று இருக்குது. இந்த 1000 வருடம் முடிகிற வரைக்கும் யாருமே உயிரோட எழும்பல. ஸ்தோத்திரம். நிறைய பேர் மரித்துட்டு தான் இருக்கிறாங்க. சாத்தானும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொன்னா ராஜரீக அபிஷேகம் நிறைந்த, ராஜாவுடைய ஆளுகை நிறைந்த ஆசாரிய கூட்டம் சொன்னா தேவ சமூகத்துல பணிவிடை செய்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆளுகையும் செய்வார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே துதியும் ஏறெடுப்பார்கள், ஆராதனையும் செய்வார்கள். அவர்கள் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பாங்க. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். சோதர சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் தான் நிரம்பி இருக்கும். யாரும் சோதரம் கர்த்தர் இருக்கிறதும் வாயை அசைக்க முடியாது. எப்படி எஸ்தரின் நாட்களிலே யூதர்களுக்கு எதிராக கட்டளை பிறந்தது, ஆனால் அதெல்லாம் முறியடித்த பிற்பாடு யாரு யூதருக்கு எதிராக வாயை திறக்க கூடாதபடிக்கு கட்டளை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. யூதரை பற்றிய பயம் அந்த தேசம் முழுவதும் 127 தேசத்திலே வந்துவிட்டது. ஆண்டவர் சூழலை அப்படியே மாற்றி விடுவார். இப்போ சோதர எல்லாரும் பயமுறுத்திட்டே இருக்காங்க. யார? நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. சோதரம், நீங்கள்லாம் மைனாரிட்டி, நீங்கள்லாம் ஒதுக்கப்பட்ட கேஸு. சோதரம் பாருங்க, நம்மெல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது. ஸோ அதனால் கஷ்டமே இல்லாமல் சோதர ஊரெல்லாம் வச்சு சோதர என்னென்னமோ நடக்குது. அல்லேலூயா. ரோடெல்லாம் பிளாக் ஆக்குறாங்க. ஸோ நிறைய கூட்ட நெரிசலில் நிறைய செத்து போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இயேசுடைய ஆளுக்கு வரும்போது சோதரம் நம்ம தான் யாரு? மெஜாரிட்டி. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. சோதரம் தீமையான காரியங்களை யாரும் செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு 1000 வருட அரசாட்சியில உண்மையா நடக்கிற காரியம். அந்த ஒரு ஆளுகை நமக்கு தேவையா இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. 7வது அதிகாரத்துல மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்திகிறிஸ்துடைய ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சியின் முடிவில என்ன நடக்கும் சொன்னா, உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று ராஜ்யத்தை நினைச்சுவாங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம். 27 வசனம். 7வது அதிகாரம் 27 வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த ராஜ்யம் ஆண்டவர் எதற்காக அந்த பூமியில அவருடைய ஆட்சியை 1000 வருஷம் வைக்கிறார் சொன்னா, அவருடைய பரிசுத்தவான்கள் பூமி என்ன செய்யணும்? ஆளும்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆளணும். அல்லேலூயா. நம்மளெல்லாம் பார்த்தா ஆளுகை செய்யறவங்க மாதிரி தெரியுது. சோத்திரம். நம்மளெல்லாம் ஆண்டவர் ராஜாக்களாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். தேவதூதர்களை நம்ம நியாயம் தீர்ப்போமா? அவ்வளவு பெரிய ஒரு கெப்பாசிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இப்படித்தான் ஆதாம படைச்சிருந்தார். இந்த ஆதாம பிசாசு வஞ்சித்துட்டான். சோத்திரம். அப்ப பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டிருந்தான், அவன் தாராளமா விடப்பட்டிருந்தான். இப்பொழுது அவன் தோற்று போய் இயேசுவுக்கு முன்னாடியும் அவரை பின்பற்றுகிற அவருடைய சேனைக்கு முன்பாக அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் அவன் தோற்று போனதுனால அவனை பிடித்து 1000 வருஷம் ஆண்டவர் பாதாளத்தில் கட்டி வைக்கிறார். கட்டி வைக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த 1000 வருஷமும் பரிசுத்தவான்கள் பூமியை ஆளுகை செய்கிறார்கள். மகாராஜா எருசலேமில் இருந்து அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அந்த நேரத்துல ஸ்தோத்திரம், தீங்கு செய்வதற்கு ஒருவரும் இல்லை. டாஸ்மாக் கடை இருப்பதில்லை, விக்கிரக ஆராதனைகள் இருப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப இருக்கு, ஆனா எல்லாம் ஒரு நாள் போயிடும். எல்லாம் ஒரு நாள் கட்டோட நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 149 சங்கீதம் 6 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும். நூற்றி 49 ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் ராஜ்யங்களை சங்கிலிகளாலும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேல் மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்து துதியும் அவர்கள் கையில் இருவரும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. 149 சங்கீதத்துல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, சோத்திரம், அவருடைய ராஜாக்களை முதல்ல சொல்லப்பட்டிருக்க 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளால் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கணம் உண்டாகும். நம்மளை இன்னைக்கு கனவீனமா நினைக்கிறாங்களா? சோத்திரம். ஒரு நாள் கர்த்தர் அவங்க முன்னாடி நம்மளை கனப்படுத்துவார். அல்லேலூயா. பணம் படைச்சவங்க இல்ல, அதிகாரம் படைச்சவங்க இல்ல, இயேசுவை உண்மையா பின்பற்றுகிறவர்கள் தான் கனம் பெற்றவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்த போன வேலையில எனக்கு ஆச்சரியமா இருந்து, போலீஸ்காரங்களாம் நமக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டு நிக்கிறாங்க. ஜோமன நமக்கு என்ன தகுதி இருக்கு? 10ஆம் கிளாஸ் ஜஸ்ட் பாஸ். அல்லேலூயா. சோத்திரம். 10ஆம் கிளாஸா இருந்தேன்னா 1ஆம் கிளாஸா இருந்தேன்னா அவர் கனப்படுத்தியேன்னு சோத்திரம் பெரிய பிஎம்ஏ வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஆண்டோடைய ஜனத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. சோத்திரம். ஒரே ஒரு சம்மதம் மட்டும் சொல்றேன். ஒருத்தருக்கு இங்கிலீஷே தெரியாது, 1ஆம் கிளாஸ் தான் போயிருக்கிறார், தமிழ் மட்டும் தான் தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. தமிழ் மட்டும் தான் தெரியும். ஒரு நாள் சொன்னார், ஆண்டவர் சொன்னாராம், உடனே நான் வெளிநாட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்ட்டு. எங்க கொண்டு போறேன்? வெளிநாட்டுக்கு. இவருக்கு நம்பவே முடியல. வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. இவரும் போயிட்டார். அங்க போயாச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது, ஒரு வார்த்தை தெரியாது. தெரிஞ்சதே தமிழ், அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு சொல்லுவார். அங்க போய் நின்னாச்சு. செய்தியில போய் நின்னோடனே இவர் அழுகிறார். போச்சமே அழுக. ஆண்டவரே, சும்மா இருந்து நம்மளை வம்பளை பிடிச்சி மாட்டி விட்டுட்டே இரு, நான் என்ன செய்யுது ஆண்டவரே, ஒரு சுத்தமா ஒரு வார்த்தை கூட தெரியாது அப்படின்னு. அப்ப அழுதுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு சென்டென்ஸை கொடுத்தார். என்ன சென்டென்ஸ்னா, அங்க இருந்த எல்லாரும் நல்லா ஒயிட் போட்டுட்டு, எல்லாம் ஒயிட்டா இருக்கிறாங்க, கருப்பு கோட்டு போட்டுட்டு அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலுக்கு மேல காலை போட்டுட்டு. சர்ச்சில் அப்படிதான் உட்காருவாங்க. நம்ம தான்
ரொம்ப பயபக்தியை காட்டுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இனி அப்படி நம்ம உட்காரணும். அப்படி இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களை மாதிரி பக்தி உள்ள ஜனங்கள் வேற எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். அங்கெல்லாம் எல்லாம் கொளுத்து போனதுங்க. எல்லாம் காலையும் மேலே காலை போட்டுட்டு அரை டவசர்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ இவர் மயக்க பிடிச்சிட்டு சொன்னாராம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அழுதுட்டே இருக்கிற பரிசுத்தாவியினர் இவர் மேல இறங்கினாரு. அப்ப இவர் வார்த்தை சொல்றாரு, ஐ எம் ஒயிட் பட் யூ ஆர் பிளாக் அப்படின்னா. அல்லேலூயா. ஐ எம் ஒயிட் பட் யூ ஆர் பிளாக் அப்படின்னு அங்க இருந்தவங்கள முதல்ல சிரிச்சாங்களாம். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறதுலே கருப்பு இவர் தான். இவர் சொல்ல ஐ எம் ஒயிட் பட் யூ ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க இருந்தவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. ஓன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னாச்சுன்னா சொல்றேன், இந்த மனுஷன் பிளாக்கா இருக்கிறான், ஆனா இவன் சொல்லுகிறான் நான் வெள்ளை, நீங்க எல்லாரும் கருப்பு. உண்மையிலே நாங்க அப்படிதான் இருக்கோம், தோற்றத்துக்கு தான் வெள்ளை தவிர நாங்க மற்றபடி எங்க வாழ்க்கை அவ்வளோ வெறும் அசுத்தத்துல நிறைந்திருக்கு, கருப்பா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் வந்து முழங்கால் போட்டாங்க. ஜோமனர். அல்லேலூயா. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் முழங்கால் போடுவாங்க. ஆண்டவர் தான் செய்ய போறார். இன்னைக்கு நம்ம அற்பமா இருக்கலாம், நமக்கு கை செலவுக்கு இல்லாம இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம், குறைவுப்பட்டவங்களா இருக்கலாம். இதுவல்ல, நம்மளதான் ஆண்டவர் ராஜாக்களாக பரிசுத்தவான்களாக பூமி ஆளுகிறவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த கனம் உண்டு. ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு சேவை செய்கிறது ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆனா சொல்லுகிறார்ல, 5 தாலந்து வாங்கினவனுக்கு ஸ்தோத்திரம், அவன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. லூக்கா 19 அதிகாரத்துல இருக்குது. 10 ராத்துல வாங்கினவன் ஸ்தோத்திரம் 10 சம்பாதிச்சான். ஆண்டு சொல்றாரு, நீ 10 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு. அல்லேலூயா. 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியாயிரு. என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையா செய்யும் போது, ஒருவேளை நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறோமோ அத்தனை பட்டணங்களுக்கு நம்மள நினைச்சு வர ஆண்டவர் அதிபதியாட்டு வைப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வீட்டுக்கே நம்ம சோதரம் எப்படியாவது நம்மளை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைங்க, நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தரிச்சுவார் தருவார். அல்லேலூயா. இந்த 1000 வருடம் முடியும் போது பிசாசு கொஞ்ச காலத்துல அவன் விடுதலை ஆக்கப்படுவான். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் சோதரன் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த 1000 வருடம் முடியும் போது ஆண்டவர் சும்மா கிடக்கிறவனை அடைச்சு போட்டிருக்கிறவன் வெளியே திறந்து விட்டுருவார். சோத்திரம். வெளியே திறந்து விட்டவன தான் அவன் எழுப்பி வந்து சும்மா இருக்க மாட்டான். அவன் 1000 வருடம் உள்ள இருந்தாலும் திருந்தவே மாட்டான். சோத்திரம். அல்லேலூயா. சிலவனில இருந்து 1000 எத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள போட்டாலும் அவன் வந்து திருந்தவே மாட்டான், மோசமா தான் இருப்பான். இவனை ஜெயிலுக்குள்ள 1000 வருஷம் அடைச்சு போட்டாச்சு, ஆனாலும் திருந்த மாட்டாங்க. வந்த உடனே அவனுக்கு வேலையை ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் கூட்டுறான். சார், அப்போ இயேசுவின் அந்த 1000 வருட அரசாட்சியில பாவிகள்லாம் இருப்பாங்க தெரியுமா? பாவிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமா, அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி, நம்ம இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணின பூமியை இந்த இயேசு வந்து ஆட்சி பண்ணுகிறார், இந்த அல்லேலூயா கூட்டம் வந்து ஆட்சி பண்ணுது, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் எல்லாரையும் கொந்தளிச்சு எழும்ப பண்ணுவான். அதுல முக்கியமாக கோகு மாகோகு, அது நம்முடைய உலக வரைபடத்தில் அதிகமாக இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற எந்த தேசம் தெரியுமா? ரஷ்யா தேசம். அல்லேலூயா. ரஷ்யா ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும், ஆசியா கண்டத்திலையும் ரஷ்யா இருக்கிறது, ஐரோப்பா கண்டத்திலும் ரஷ்யா இருக்குது. இது மிகப்பெரிய தேசம். இந்த தேசங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து எங்க வருவாங்கன்னு எருசலேமுக்கு நேராக, மகாராஜாவுடைய நகரத்துக்கு நேராக படையெடுத்து வருவார்கள். அங்கதான் அர்மகதான் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்றோம், பயங்கரமான யுத்தம் நடக்கும். அப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்னச்சுமா அவங்களெல்லாம் பட்சி. 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகுதான் பிசாசு எங்க தள்ளப்படுறான்? அக்னியை கந்தகரிக்கிற கடலை சொல்றான். அப்போ ஆண்டவருடைய அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரு, அது நடந்தாச்சு. இனி மகிமையாக மத்தியாகத்தில் வருவார், அது இனி நடக்க போகுது. அதுக்கடுத்தால 1000 வருட அரசாட்சி செய்மடியா வரப்போகிறார். அதுக்கு அடுத்தால ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிசாசுடைய கிரியைகள் முழுவதும் அழிக்கும்படியா வரப்போகிறார். கடைசி யுத்தம் நடக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளை இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு அடுத்தாலதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கு. 20வது அதிகாரத்துல இருக்கு. வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தான் தள்ளப்பட்ட பிற்பாடு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான், காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். அப்போ மறுபடியும் செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வருவாங்க. சோத்ரம், அல்லேலூயா. இரண்டாம் உயிர்த்தெழுதல் வந்து 2ஆம் மரணம் அடைவார்கள். அதுதான் நித்திய நியாயத்திற்கு. அதுக்கு ஒருபாடு சோத்ரம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்படியாவது ஆண்டோடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும். ஆண்டவர் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். நாம் ஒரு வெளி தேசத்துக்கு போக வேண்டுமானால் ஸ்தோத்திரம் 2 காரியம் முக்கியமா இருக்குது. ஒன்று, நம்முடைய நாட்டில இருந்து கொடுக்கப்படுகிற பாஸ்போர்ட். இன்னொன்று, நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் உள்ள விசா இருக்க வேண்டும். அவர்கள் அனுமதித்தால் தான்